இது வந்து ஆஃப் சீசன் காய் தான் நமக்கு. இப்போ இந்த சீசனில் வந்து காய் பெரும்பாலும் இந்த ஏரியாக்களில் கிடையாது. நம்ம இயற்கை மருந்துகள் தயார் பண்ணுறதுனால இந்த காய் பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி வந்து ஒன்று போல் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காய் முடிகிற சீசன்லேயே அடுத்த வந்து பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிருது. அதனால் நமக்கு வந்து எப்போதுமே ஈல்டு வருஷத்துக்கு 3 ட்ரிப்பே ஈல்டு இருக்கும். இங்கே வந்து காற்று அதிகங்கிறதுனால 2 ட்ரிப்பு ஈல்டு நமக்கு வந்து நல்லா கிடைக்கிது. ஒரு மரத்துக்கு வந்து இயற்கை உரம் போடையில் வந்து நமக்கு வந்து செலவும் கம்மியாகுது. இதே இது ரசாயன உரம் வந்து அதிகமான செலவுகளையும் கொடுக்கும், மரத்தோட தன்மைகளையும் அது குறைச்சிரும். நம்ம மார்க்கெட் பிடிச்சி நம்மளே வந்து டைரெக்டாக விற்பனை செஞ்சோன்னா ஆர்கானிக் நெல்லிக்காய்ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி நெல்லிக்காயில் மதிப்பு கூட்டி கொடுக்க முடியும். விவசாயிகள் வந்து மாற்றி யோசிக்கணும். வருமானத்தை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்தாதான் விவசாயம் வந்து நமக்கு வந்து கை கொடுத்த ஒரு தொழிலாக மாறும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து விவசாயி நஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கூட மிஞ்சாதுங்கிற பழமொழியில் தான் போய்கிட்டு இருக்கணும். நம்ம கொஞ்சம் மாற்றி யோசித்து நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக விவசாயம் பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா வருங்கால ஜென்ரேஷனுக்கு வந்து நல்ல உணவு கொடுக்கணுன்னா அது விவசாயி கையில் மட்டும்தான் இருக்குது.